ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கிராண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஆதிராஜ் புருஷோத்தமன் UP7 வெஞ்சர்ஸ் இணை தயாரிப்பில் நேற்று வெளிவந்திருக்கும் படம் அதர்ஸ், அதாவது மற்றவை அல்லது மற்றவர்கள். ஆதித்யா மாதவன் என்கிற கலையான முகத்தோடு இளம் நடிகர் அறிமுகமாகியிருக்கிறார். முதல் படத்திலேயே போலீஸ் ACP கேரக்டர் மற்றும் டாக்டராக ஹீரோயின் கௌரி கிஷன் மற்றும் அஞ்சு குரியன், நண்டு ஜெகன், முண்டாசுப்பட்டி ராமதாஸ், R. சுந்தரராஜன், மாலா பார்வதி நடித்திருக்கிறார்கள். மலையாளத்தில் சில படங்கள் இயக்கியிருக்கும் அபின் ஹரிஹரன் தான் இப்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார். ஜிப்ரன் த்ரில்லாக இசையமைத்திருக்கும் இப்படம் ஒரு மெடிக்கல் த்ரில்லர் படம். அரவிந்த் சிங் ஒளிப்பதிவும் ராமர் எடிட்டிங்கும் படத்துக்கு பக்கபலம். இந்த மாதிரி டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிக்கு கண்டென்ட்டாக இருப்பது IVF பேபிஸ். சட்டவிரோத செய்கைகள் படத்தில் நிறைய சொல்லி அதை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா இல்லையா என்பதை விறுவிறுப்புடன் சொல்லியிருக்கிறார் இயக்குனர். அதர்ஸ் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் தவிர மூன்றாம் பாலினத்தவரை திருநங்கை திருநம்பி என்று அழைக்கிறோம். அதுதான் அதர்ஸ் டைட்டிலாக வைத்திருக்கிறார்கள். நடுராத்திரி மெயின் ரோடு ஒன்றில் குறுக்கே பெரிய கல்லை வைத்துவிட்டு அதில் மோதி விபத்துக்குள்ளாகும் காரிலிருந்து கொள்ளையடிக்க பிளான் போடுகிறான் ஒருவன். அதில் ஒரு வேன் மோதி வெடித்து நெருப்பு பற்றி அதிலிருந்து 3 பெண்கள் ஒரு ஆண் இறந்து போகிறார்கள். ஹீரோ ஆதித்யா மாதவன், அவரது காதலி டாக்டர் கௌரி கிஷன், ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அஞ்சு குரியன் விசாரணைக்கு உதவுகின்றனர். ஹீரோயின் டாக்டர் கௌரி கிஷன் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலில் செயற்கை கருத்தரித்தல் மையம். அது கருமுட்டைக்குள் விந்தணு செலுத்தப்பட்ட பிறகு அந்த கருவை வயிற்றில் செலுத்தி கரு வளர்ந்து பிரசவிக்கும் சிகிச்சையில் முறைகேடு நடப்பதாக தெரிய வருகிறது. அந்த மாதிரி வரும் குழந்தைகள் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத மூன்றாம் பாலின குழந்தைகளாக வளர்கிறார்கள். வளர்வதற்காக இந்த ஹார்மோன்கள் செலுத்தப்படுகிறது. அத்துடன் வேன் விபத்தில் இறந்த பெண்கள் கண் பார்வையற்றவர்கள் திருமணம் ஆன புதிதில் கொல்லப்படுகிறார்கள். அவர்களை திருமணம் செய்து கொள்பவர்கள் ரவுடிகள். தொடர்ந்து அவமானப்படுத்தப்படும் தங்களின் இனத்திற்காக பெரும்பான்மை ஆக்கிக்கொள்ள அதர்ஸ் போவதுதான் கதை. ஜிப்ரனின் இசை சூப்பர். வித்தியாசமான கதையாக ஆரம்பமாகி அப்புறம் யூஷுவல் ஆகிவிடுகிறது இந்த அதர்ஸ். கிளைமேக்ஸில் கொலைகாரன் யாரென்று தெரிய வரும்போது படம் பார்ப்பவர்களுக்கு பேரதிர்ச்சி. புதுமுகம் ஆதித்யா மாதவன் துடிப்பான் நடிப்பு மற்றும் கிளைமேக்ஸ் ஃபைட் அதிரடி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.